ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என் பையனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். அது நம்ம பேன் கேக்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் விருப்பமாக இருக்கும். இதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்க 15 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கையால் தோல் பிரிக்கும் போது பிரிஞ்சு வரணும். கையால் மசிக்கும் போது ஈஸியாக மசிகிற மாதிரி இருக்கணும். அந்தளவு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்ச சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரைக்கு வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தோசை சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை பதத்தை மாதிரி இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஏன்னா நாட்டு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஊற்றுங்க. ஏன்னா உடனே ஊற்றுனாக்கா அது அந்த ஃப்ளேவர் இன்னும் இறங்கியிருக்காது. ஸோ 5 நிமிஷம் கழித்து நான் வந்து இது பேன் வச்சுட்டேன். அதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இல்லைனா 1 1/2 கரண்டி கிட்ட ஊற்றிக்கோங்க. இதை நம்ம தேய்ச்சி விட போகிறதில்ல, அப்படியே ஊற்றி அப்படியே வேகதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. 3 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. கொஞ்சம் இது சாஃப்டாக இருக்கிறதுனால பிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் நம்ம அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் இதை விருப்பப்பட்டு சாப்பிட்டான். இது மாதிரி நான் வேறு என்னன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.